நேர்களே, சமீப காலமாக இந்தியாவில் திருமணம் தாண்டிய உறவு, அதனால் ஏற்படும் குடும்ப வன்முறை, கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து கொஞ்சம் அதிகமாகவே செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் இந்த திருமணம் தாண்டிய உறவுன்றது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் தற்பொழுது அதிகரித்து வருவதாக சில ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறது ஆஷ்லே மேடிசன் மற்றும் யூகவ் என்ற செயலி பயன்பாடு அடிப்படையிலான ஒரு சர்வே. இது வழங்கியிருக்கக்கூடிய அதிர்ச்சி ரிப்போர்ட் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்ன. வழக்கமாக நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஆப் யூஸ் பண்ணுற காலத்துக்கு வந்துட்டோம். காதலுக்கும் ஆப் இருக்குது. ஒரு பக்கம் டிண்டர் இருக்குது, அதே மாதிரி ஹிஞ்ச் இருக்குது, அதே மாதிரி தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு கிரைண்டர் இருக்குது. இந்த மாதிரியான ஆப்புகள் இருக்குது. இது மாதிரி திருமணம் தாண்டிய உறவுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதுதான் ஆஷ்லே மேடிசன். இந்த ஆஷ்லே மேடிசன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சர்ச்சை வெடிச்சது. இவங்களோட கேட்ச் ஃப்ரேஸ் என்ன தெரியுமா? வாழ்க்கை மிக சிறியது, அதனால் இன்றே கள்ள தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் வச்சுருந்தாங்க. லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபேர் அப்படின்னு. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின பிறகு ஃபைண்ட் யோர் மொமெண்ட்னு சொல்லிட்டு அதை மாற்றி வெளியிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு பிரபலமான ஆஷ்லே மேடிசன் வருஷம் ஒரு ஆய்வு முடிவை வெளியிடுவாங்க. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய, அந்த பயன்பாடு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த திருமணம் தாண்டிய உறவு, அதனுடைய எண்ணிக்கை, சதவீதம் இதெல்லாம் வச்சு ஒரு சர்வே, ஒரு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தற்பொழுது ஆஷ்லே மேடிசன் வெளியிட்டிருக்கக்கூடிய சர்வேல நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, திருமணம் தாண்டிய உறவு இந்த விஷயத்தில் உலக அளவில் இந்தியா 8வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ஒப்பீட்டு அளவில் இந்தியாவும் பிரேசிலும் தான் அதிக அளவில் சைன் அப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆப் அதிக அளவில் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தியா உலக அளவில் 8ஆம் இடம்னா, இங்க இந்தியாவில் என்ன நிலைமைரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திருமணம் தாண்டிய உறவில் 53% இந்தியர்கள் இருப்பதாக ஒப்புக்கொண்டிருப்பதாக அந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. மறுபடியும் சொல்கிறோம், இது அந்த செயலி பயன்பாடு அடிப்படையிலான தரவு முடிவுகள். அதாவது அந்த ஆப்பை பயன்படுத்துகிறவங்க கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த 53% இந்தியர்கள் திருமணம் தாண்டிய உறவில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தரவை அவங்க வெளியிட்டிருக்காங்க.